நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் எக்கு வக்கு இது ரெண்டும் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வக்கு வக்கு அப்படின்னா அவன், அவள், அது, அந்த, இது எல்லாத்துக்கும் ஹிந்தியில் ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது. ஸோ வக் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா. ஸோ அவன், அவள், அது, அந்த, இந்த 4 வேர்டையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா வக்கு அப்படிங்கிற ஒரே வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அதே மாதிரி எக்குக்கு இவன், இவள், இது, இந்த, இது எல்லாத்துக்குமே நம்ம எக்குங்கிற ஒரே வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் அவன், அவள், அது, அந்த அப்படிலாம் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்னா கொஞ்சம் தூரமாக இருக்கிற திங்ஸோ இல்லை யாராவது பர்சனோ இல்லை யாராவது அந்த கொஞ்சம் தூரமாக இருக்கிற எதாக இருந்தாலும் பொருளோ ஆளுங்களோ நம்ம யாரையாவது சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா. அதே மாதிரி எக்குங்கிறது இவன், இவள், இது, இந்த பக்கத்தில் இருக்கிற பொருள், ஆப்ஜெக்ட்டு இல்லை பர்சன்ஸு யாராவது நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஹிந்தியில் வக்குங்கிறது தூரமாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம், எக்குங்கிறது பக்கத்தில் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வக்குக்கு வந்து வக் லடுக்காக அப்படின்னா அவன் பையன், ஓகேங்களா. அவன் ஒரு சிறுவன், அவன் ஒரு பையன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ இதுவே எக் லடுக்காக அப்படின்னா இவன், ஓகேங்களா. எக்குன்னா பக்கத்தில் இருக்கிறதா, ஸோ இவன் ஒரு பையன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும், ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வக் கஹான் ஜாத்தா ஹை. ஹிந்தியில் வந்து நம்ம படிக்கும்போது வக்குன்னு சொல்கிறோம், ஆனால் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ கஹான் ஜாத்தா ஹை, ஏ கஹான் ஜாத்தா ஹை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வக் அப்படிங்கிறத ஸ்போக்கன் ஹிந்தியில் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, எக் அப்படிங்கிறத ஸ்போக்கன் ஹிந்தியில் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம படிக்கும்போது தான் வக்குன்னு படிக்கிறோம், ஆனால் நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓ கஹான் ஜாத்தா ஹை அப்படின்னா அவன் எங்கே போகிறான், அவன் எங்கே போயிட்டுருக்கான், ஓகேங்களா. அப்படிங்கிறது மீனிங்கு அவன் எங்கே செல்கிறான். ஓ அப்படின்னா அவன், கஹான் அப்படின்னா எங்கே, ஜாத்தா ஹை அப்படின்னா செல்கிறான் அப்படிங்கிறது மீனிங், ஓகேங்களா. ஸோ செகண்டு பாருங்கள், எக்கில் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். எக் கிஸ்கா கோடா ஹை. ஸோ எக்குங்கிறது பக்கத்தில் இருக்கிற பொருளோ இல்லை ஆப்ஜெக்டோ இல்லை பர்சனோ சொல்லியிருக்கேன்னா, ஸோ எக் கிஸ்கா கோடா ஹை அப்படின்னா இது யாருடைய குதிரை, ஓகேங்களா. எக் அப்படின்னா இது, கிஸ்கா அப்படின்னா யாருடைய, கோடா அப்படின்னா குதிரை, ஸோ இது யாருடைய குதிரை அப்படிங்கிறது மீனிங், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் சென்டென்ஸ், வக் ரமாக்கா பாய் ஹை. வக் ரமாக்கா பாய் ஹை, அவன் வந்து ரமாவோடைய அண்ணன், சகோதரன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். வக் ரமாக்கா பாய் ஹை. ஸோ வக் அப்படின்னா அவன், ரமாக்கா அப்படின்னா ரமாவினுடைய, பாயிஹ சகோதரன், ஓகேங்களா அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ 4வது சென்டென்ஸ் பாருங்கள், எக் ரகு கி பஹன் ஹை. எக் ரகு கி பஹன் ஹை அப்படின்னா இவள் ரகுவோட சகோதரி அப்படிங்கிற மீனிங்கில் வரும், ஓகேங்களா. பஹன் அப்படின்னா சகோதரி, எக் அப்படிங்கிறது இவள் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. ஸோ ரகு கி அப்படின்னா ரகுவினுடைய, பஹன் ஹை சகோதரி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 5th சென்டென்ஸ் பாருங்கள், வக் கியா ஹை. வக் கியா ஹை அப்படின்னா அது என்ன. 6th சென்டென்ஸ், யக் கிஸ்கி கிதாப் ஹை. இது யாருடைய புக்கு, புத்தகம் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. ஸோ யக் அப்படின்னா இது, கிஸ்கி அப்படின்னா யாருடைய, கிதாப் ஹை அப்படின்னா புக்கு, புத்தகம் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு, ஓகேங்களா. 7th சென்டென்ஸ், வக் ராஜு கா குத்தா ஹை அப்படின்னா அது ராஜுவனுடைய நாய், குத்தா அப்படின்னா நாய், ஓகேங்களா, டாக். ஸோ வக் ராஜு கா குத்தா ஹை அப்படின்னா அது ராஜுவோட டாக், ஓகேங்களா. நெக்ஸ்ட் 8th சென்டென்ஸ், இஸ் கலி கா நாம் கியா ஹை அப்படின்னா இந்த தெருவோட பேர் என்ன. இஸ் கலி, இஸ் அப்படின்னா இந்த அப்படிங்கிற மீனிங்கில் வரும், ஓகேங்களா. கலி அப்படின்னா தெரு, ஓகேங்களா, ஸ்ட்ரீட். இஸ் கலி கா அப்படின்னா இந்த தெருவனுடைய, நாம் கியா ஹை, நாம் அப்படின்னா பேர், ஓகேங்களா, பேர் என்ன, இந்த தெருவனுடைய பேர் என்ன அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 9th ஒன், உஸ் லடுக்கே கோ புலாவோ அப்படின்னா அந்த சிறுவனை கூப்பிடு. உஸ் அப்படின்னா அந்த, இஸ் அப்படின்னா இந்த, ஓகேங்களா. உஸ் லடுக்கே கோ புலாவோ அப்படின்னா அந்த சிறுவனை கூப்பிடு. நெக்ஸ்ட்டு 10th சென்டென்ஸ், இஸ் பௌதே கோ பானி தோ. பௌதே அப்படின்னா செடி, ஓகேங்களா. இஸ் பௌதை கோ பானி தோ அப்படின்னா இந்த செடிக்கு தண்ணீர் கொடு, தண்ணீர் ஊற்று அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. ஸோ இஸ் பௌதே கோ அப்படின்னா இந்த செடிக்கு, பானி தோ தண்ணீர் கொடு, தண்ணீர் ஊற்று அப்படிங்கிற மீனிங், ஓகேங்களா. ஸோ 11th சென்டென்ஸ், உஸ் கர் மே கௌன் ரகத்தே ஹை. உஸ் கர் மே கௌன் ரகத்தே ஹைனா
அந்த வீட்டில் யார் வசிக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது மீனிங்கு. ஸோ உஸ் அப்படின்னா அந்த, உஸ் கர்மே அப்படின்னா வீட்டில், கौन कौन அப்படின்னா யார். ஓகேங்களா. ரகுத்தேக வசிக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. 12th சென்டென்ஸு வக் கியா கர் ரஹா ஹை அப்படின்னா அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது மீனிங்கு. வக் அப்படின்னா அவன், கியா கர் ரஹா ஹை அப்படின்னா என்ன செய்து கொண்டு இருக்கிறான். ஓகேங்களா.